இந்திய கிரிக்கெட்டோட சம்பள கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருந்து இசான் கிஷனையும் ஸ்ரேயஸ் ஐயரையும் தூக்கிட்டாங்க. அதுக்கு என்னடா இப்போ இனிமே சம்பளம் வரலன்னா அவனுக்கு என்ன ரோட்ல வந்து பிச்சை எடுக்க போறானுங்க? ஆல்ரெடி அவனெல்லாம் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். அதை வச்சு அவன் வாழ போறான். இங்க அவன் சம்பளமே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. இதுல அவனுங்களுக்கு சம்பளம் கிடைக்காததை பத்தியெல்லாம் நாம கவலை பண்ணுமா? போடாடே அப்படிங்கிறீங்களா? அதுவும் சரிதான். இசான் கிஷனுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சம்பளம் கிடைச்சா நமக்கு என்ன, கிடைக்கலாம் நமக்கு என்ன, அதுல எல்லாம் நாம பேசுறதுக்கு ஒண்ணு இல்லதான். ஆனா இந்த விஷயத்துல மோடி இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஆப்படிச்சதே நம்ம ஜி தான்னு ஒரு டாக் இருக்குது. அப்ப அதை பத்தி நாம பேசிதான் ஆகணும். பேசுவோம். மேட்ரு என்னன்னா, பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு வருஷமும் பிளேயர்ஸோட சம்பள கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை வெளியிடும். அந்த லிஸ்ட்ல பேர் இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் அடுத்த ஒரு வருஷம் சம்பளம் கன்ஃபார்ம். அந்த லிஸ்ட்டை பிசிசிஐ 4 வகையா பிரிச்சிருக்கோம். A+ கிரேடு, A கிரேடு, B கிரேடு, C கிரேடு. A+ கிரேட்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் 7 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பளம். A கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு 5 கோடி ரூபா, B கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு 3 கோடி ரூபா, C கிரேட்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் 1 கோடி ரூபான்னு அந்த லிஸ்ட் இருக்கும். இதுல நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் போன வருஷம் B கிரேட்ல இருந்தாரு. 3 கோடி ரூபாய சம்பளமா வாங்கிட்டு இருந்தாரு. இந்த 3 கோடி ரூபாங்கிறது இந்த சம்பள கான்ட்ராக்டின் மூலமா வர்ற வருமானம் மட்டும்தான். அது இல்லாம அவங்க ஆடுற ஒவ்வொரு மேட்சுக்கும் சம்பளம் இருக்குது. அது இல்லாம விளம்பரத்துல சம்பாதிக்கிறது இருக்குதுன்னு பிளேயர்ஸுக்கு பல வகையில வருமானம் இருக்குது. இந்த சம்பள கான்ட்ராக்ட் வருமானம்ங்கிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க இந்தியா டீமுக்காக ஒரு மேட்ச் கூட ஆடலனாலும் இந்த சம்பளம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க இந்தியா கிரிக்கெட்டுக்காக ஆடாம வீட்லயும் ரோட்லயும் தண்ணியை போட்டு ஆடிட்டு இருந்தீங்கனாலும் சேலரி கிரெடிட்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதுதான் இதோட சிறப்பு அம்சம். இப்படிப்பட்ட ஒரு பட்டியல்ல இருந்து தான் ஸ்ரேயஸ் ஐயரை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க. பொதுவா இது எப்படி நடக்கும்னா, டி கிரேட் பண்ணுவாங்க. அதாவது A+ கிரேட்ல இருந்து A கிரேடு, அதுக்கப்புறம் B கிரேடு, C கிரேடுன்னு டி கிரேட் பண்ணி கடைசியா டி கிரேடுக்கு கீழே எதுவும் இல்லை அப்படிங்கிற போது தான் தூக்கி எறிவாங்க. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரை B கிரேட்ல இருந்து C கிரேடுக்கு டி கிரேட் பண்ணாம டோட்டலா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நீக்கப்பட்டது சம்பந்தமா பிசிசிஐ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல, அதாவது 2020 ஒன் டே இன்டர்நேஷனல் மாதிரியான ஒயிட் பால் கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு ஆர்வமா விளையாடுறாங்களோ அதே அளவுக்கு ஆர்வத்தை ரெட் பால் கிரிக்கெட்லயும் காட்டணும். அதாவது டெஸ்ட் மேட்சையும் அதே அளவுக்கு ஆர்வமா விளையாடணும். அதுலயும் குறிப்பா இந்த ரஞ்சி டிராபி மாதிரியான லோக்கல் டோர்னமெண்ட் வரும்போது அதுல கட்டாயமா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடணும். ஆனா இந்த ஸ்ரேயஸ் ஐயர் வகைராக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, டெஸ்ட் மேட்ச்லயும் ஒழுங்கா அடிக்கிறது இல்ல. ரஞ்சி டிராபி மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்கள்லாம் வந்தா போதும், அவ்வளவுதான் எனக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, புடுக்கு வலிக்குதுன்னு எதையா ஒரு காரணத்தை சொல்லிட்டு கமுந்து படுத்துக்கிறாங்க. இவங்களை பார்த்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க. மேயற மாட்ட நக்கர மாடு கெடுக்கிற மாதிரி இந்த ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா இருக்கிற மற்ற பிளேயர்களையும் கெடுக்கிறாப்ல. இவங்களை பார்த்து மற்றவங்களும் ரஞ்சி டிராபி ஆட வரமாட்டேங்கிறாங்க. அதனால இவங்களை எல்லாம் தூக்கி குப்பையில் எறிகிறது தான் இந்திய கிரிக்கெட்டுக்கு நல்லது அப்படின்னு பிசிசிஐ தரப்புல சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் சும்மா, ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல, கடந்த உலக கோப்பையில கூட நல்லா தான் அடிச்சாப்ல, சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸா ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஆனா மோடியை ஸ்ரேயஸ் மதிக்கல. அதாவது 2023 உலக கோப்பை ஃபைனல்ல இந்தியன் டீம் தோத்து போச்சுல்ல, அப்படி தோத்து போன இந்தியன் டீமுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இந்தியன் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள மோடி போனாரு. அப்படி போன மோடி கிட்ட இந்த ஸ்ரேயஸ் ஐயர் மரியாதையா நடந்துக்கல. மற்ற எல்லா பிளேயர்ஸும் பர்ஃபெக்டான மரியாதையை கொடுத்தாங்க. இந்த ஸ்ரேயஸ் மட்டும் மோடிக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம முரண்டு பிடிச்சாப்ல. அதை பார்த்து மோடி கடுப்பாயிட்டாப்ல. ஸ்ரேயஸ் ஐயருக்கு மோடி அப்பவே கட்டம் கட்டிட்டாப்ல. அமித்ஷா மகன் ஜெய்ஷா தானே பிசிசிஐ பிரசிடென்ட், சோ அவர்கிட்ட சொல்லி ஸ்ரேயஸ் ஐயரோட சோழியை முடிச்சு விட்டாப்ல அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. மோடி தான் ஸ்ரேயஸோட சோழியை முடிச்சாரா இல்லையாங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்தியா கிரிக்கெட் டீம்னு நாமெல்லாம் சில்லறைய செதற விடுறோமே. கிரிக்கெட்ல இந்தியா தோத்தா என்னமோ இந்தியாவே தோத்து போயிட்ட மாதிரி நாமெல்லாம் மூலக்குழியில உட்காந்து ஊழ குறிக்கிறோமே. அதுல எல்லாம் ஏதாவது மீனிங் இருக்குதா, அர்த்தம் இருக்குதா? நாம உயிரை கொடுத்து ஃபீல் பண்ற அளவுக்கு இவங்க காட்டுற இந்தியா கிரிக்கெட் டீம்ங்கிறது ஒர்த்தா அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்குதுங்கிறதுக்காக நாம அதை இந்தியா கிரிக்கெட் டீம்னு சொல்றமே தவிர இந்தியர்களுக்கு அதுல எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. இந்திய மக்கள் தொகையில் இருக்கிற 80% பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு இந்தியா கிரிக்கெட் டீம்ல எந்த இடமும் கிடையாது. இந்தியன் கிரிக்கெட் டீம்ங்கிறதும் இந்தியன் கிரிக்கெட் போர்டுங்கிறதும் இப்ப இல்ல, எப்பவுமே ஐயர்களோட கோட்டை தான். இப்ப இருக்கிற டீமோட பிளேயிங் 11 மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எப்ப இருந்த டீமோட பிளேயிங் 11 வேணும்னாலும் நீங்க எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னு பிராமின்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா பிராமின்ஸ்க்கு ஈக்குவலான அப்பர் காஸ்ட் ஆளுகளா இருப்பாங்க.
அவ்வளவுதான். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில 80% மேல இருக்கிற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்னைக்குமே இடம் இருந்தது கிடையாது. போனா போகுதுன்னு எப்பயாவது 1-2 பிசி பிளேயர்களை பிளேயிங் 11ல சேர்ப்பாங்க, கிரிக்கெட் டீம்ல சேர்ப்பாங்களே தவிர மெஜாரிட்டியான பிளேயர்ஸ் எல்லாம் எப்பயுமே ஒன்னு பிராமின்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா அப்பர் காஸ்ட் ஆளுகளா தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆன பிளேயர்ஸோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியும். அத்தனை பேரும் ஐயர்களா தான் இருப்பாங்க. நம்ம யாக்கர் நடராஜன் மாதிரி பிசி காரங்கெல்லாம் எப்பாவது ஒருத்தங்க போவாங்க, அவங்களும் அதிக நாள்லாம் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. மற்றபடி அத்தனை பேரும் ஐயர்களாக தான் இருப்பாங்க. அந்த காலத்து WV ராமன், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்ல ஆரம்பிச்ச இப்ப இருக்கிற ரவிச்சந்திரன், அஸ்வின் வரைக்கும் அத்தனை பேரும் ஐயர்கள் தான். அட இவ்வளவு ஏங்க, இப்போ இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பண்றாங்கல்ல, அவங்களே ஒரு நான் பிராமின் கிடையாது, அத்தனை பேரும் ஐயர்கள் தான். பத்ரிநாத், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், முகுந்த், இன்னும் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் ஐயர்கள் தான். நான் பிராமினுக்கு அங்க இடமே கிடையாது. இந்திய கிரிக்கெட் டீம்ல ஐயர்களோட டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல கர்நாடகாவை சேர்ந்த 5 ஐயர்கள் பிளேயிங் 11ல இருந்தாங்க. அதாவது மொத்த இந்தியா டீமோட 11 பிளேயிங் 11 பிளேயர்ஸ்ல ஒரே ஒரு மாநிலத்தை சேர்ந்த 5 ஐயர்கள் இருந்தாங்க. அதாவது ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத், சுனில் ஜோஷி, இவங்க 5 பேரும் கர்நாடகா பிராமின்ஸ். இவங்க 5 பேரும் ஒரே சமயத்துல இந்தியா டீமோட பிளேயிங் 11ல இருந்தாங்க. இந்த மாதிரி 5 பிசி, 5 எம்பிசி, 5 எஸ்டி எல்லாம் என்னைக்குமே இந்தியன் டீமோட பிளேயிங் 11ல இருந்ததே கிடையாது. அதிகபட்சமா ஒரு பிசி இருந்தாலே அது உலக அதிசயம். இதுதான் நாம சில்லறைய செதற விட்டுக்கிட்டு இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் டீமோட லட்சணம். ரைட், இப்போ அந்த மோடி ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாயத்துக்கு வர்றேன். அப்படியே மோடி தான் ஸ்ரேயஸ் ஐயரை கட்டம் கட்டி தூக்கி எறிஞ்சிருந்தாருனாலும் அதுல நாம கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயர்களுக்கே ஆப்படிக்கிற அளவுக்கு சூத்திர மோடி டெவலப் ஆயிட்டாருன்னு நாம அதுல கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பிராமினிசம்ங்கிறது ஒரு பேய் மாதிரினா இப்ப புதுசா டெவலப் ஆகிட்டு இருக்குதுல்ல மோடியிசம். எங்கும் மோடி, எதிலும் மோடி, அதிலும் மோடி, இதிலும் மோடி, அனைத்திலும் மோடி, மோடி இல்லாம இந்தியாவில் ஓரணுவும் அசையாதுன்னு மோடியிசம் மாதிரி ஒரு இசம் டெவலப் ஆகிட்டு இருக்குதுல்ல, அது பிசாசு மாதிரி. மோடிக்கும் ஐயர்களுக்கும் நடக்கிற சண்டையை நாம் எப்படி பார்க்கணும்னா, நாய்க்கும் நாய்க்கும் சண்டை, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இது பேயின்னா அது நாய், இது நாயின்னா அது பேய், இது பேய் அது பிசாசு, அவ்வளவுதான். இதுல நாம சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயர்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இந்த சூத்திர சங்கிகள்லாம் இப்ப டெவலப் ஆயிட்டானுங்க. அதாவது மோடி தான் ஸ்ரேயஸ் ஐயரை கட்டம் கட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே சங்கிகள்லாம் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒழுக்க வகுப்பு எடுக்கிறானுங்க. இந்த பாருப்பா ஸ்ரேயஸ், நீ கிரிக்கெட் கிரவுண்ட்ல பெரிய ஆட்டக்காரனா இருக்கலாம், பெரிய கில்லாடி கிட்டா கூட இருக்கலாம், ஆனா முன்னாடி நீ மரியாதையா தான் நடந்துக்கணும். முதல்ல மரியாதை தான் ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்ட முதல்ல கத்துக்க, டிசிப்ளினை முதல்ல கத்துக்க, ஆட்டமெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயருக்கே ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு சூத்திர சங்கிகள்லாம் டெவலப் ஆயிட்டானுங்க. அது ஒரு ஆறுதலான விஷயம் தான். ஏன்னா காலங்காலமா அவாக்கள் தான் நமக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பிராமணாக்கள். கடவுளுக்கே பூஜை செய்யற அளவுக்கு நாங்கெல்லாம் புனிதமானவங்க, ஆச்சாரமானவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க, ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் கடைபிடிக்கிறவங்க. அதனால சூத்திர பசங்களான நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, எங்களை மதிக்கிறதே ஒரு வேலையா செய்யணும், எங்களை எல்லாம் சாமின்னு தான் கூப்பிடணும். நீங்க மற்ற வேலையிலெல்லாம் செய்றீங்களோ இல்லையோ, எங்களை காப்பாற்றுறத ஒரு வேலையாவே நீங்க செய்யணும். அதுதான் சூத்திர முண்டங்களான உங்களுக்கு அந்த கடவுள் சொன்னது அப்படின்னு அவ நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்போ இவ அவளுக்கு சொல்லி கொடுக்குறா. ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், மரியாதை, அதுதான் ரொம்ப முக்கியம்னு இவாக்கெல்லாம் அவளுக்கு வகுப்படுகிறா. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.